இவ்வளவு தைரியம் இருந்தா அவ என்னைய அவமானப்படுத்திருப்பா. ரித்திகாவோட வாழ்க்கைய அவ கெடுத்துட்டா. நான் அவளை விட மாட்டேன். ரித்திகா நீ கதவை திறங்க, நான் உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இங்க இருந்து போயிடு. என்னை இங்க தனியா விடு. Just leave me alone. How dare she? அவ என்னை அவமானப்படுத்திருக்கா. பேபி நீ பார்த்தல, என் கல்யாணத்துக்கே வந்து அந்த ஷாலினி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. பேபி நீ பார்த்தல, உங்க அப்பா கூட எதுவும் பேசல, அப்படியே நின்னாரு, தடுத்து நிறுத்தவே இல்ல. அம்மா அம்மா என்னாச்சு? அது வந்து ரித்திகா நீ கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னது? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வாங்கம்மா, உடனே வாங்க. இல்ல நீங்க சீக்கிரம் வாங்க, முதல்ல பாப்போம். சீக்கிரம் வா. பட் பேபி யூ டோன்ட் வரி. எனக்கு துணையா யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன். அப்புறம் உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். ரித்திகா, ரித்திகா, ஐயோ ரித்திகா, அத்தை வந்திருக்கேம்மா. இவ ஏன் இன்னும் கதவை திறக்க மாட்டேங்கிறா? ரித்திகா தயவு செஞ்சு கதவை திறமா. பேபி நீ பாக்குறல, என்னால எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. அப்புறம் எல்லாரை விட அதிகமா இந்த கிழவி. ரித்திகா நான் சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கதவை திற. கண்டிப்பா இவங்க எனக்கு சாதகமா இருப்பாங்க. பேபி நீ வேணா பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. கதவை திற ரித்திகா. ரித்திகா, ரித்திகா, என்னமாச்சு? ஐயோ ரித்திகா, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாலா சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து வா. சரி ரித்திகா, பாரு அழக்கூடாதுமா. பாரு இன்னும் கொஞ்ச நாள் நீ அம்மா ஆக போற. இப்படி எல்லாம் அழக்கூடாது ரித்திகா, அது உன் குழந்தைய தான் ரொம்ப பாதிக்கும். சும்மா இப்படி எல்லாம் அழக்கூடாது, சரியா? அழாத ரித்திகா. மாலா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தமா இந்த தண்ணியை குடி. இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு போக கூடாதுமா. இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ நிறைய பண்ண வேண்டியிருக்கு, புரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எப்படி உன்னால நிம்மதியா வாழ முடியும்? இங்க பாரு ரித்திகா, ஒரு பொண்டாட்டி தோக்கலாம், ஒரு பொண்டாட்டி பலவீனமாகலாம், ஆனா ஒரு தாய் என்னைக்குமே பலவீனமாக முடியாது. இந்த குழந்தை இருக்கே, இதுதான் உன்னோட சக்தி. இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த உலகமே உனக்கு எதிரா நின்னாலும் சரி, நீ உன்னோட நம்பிக்கையை மட்டும் எப்பவும் இழக்க கூடாது. உன்னோட மனசு படுற வேதனை எனக்கு புரியுதுமா, ஆனா நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். ரித்திகா, ரவியு கூட இருப்பம்மா. இங்க பாரு, அழக்கூடாது, சரியா? பாரு, இங்க பாரு, இப்ப நான் சொல்றத நீ கேளு. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் நீ செஞ்சா போதும். பாக்குறேன் நீ இந்த வீட்டு மருமகளாகிறத யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். அந்த பைத்தியக்காரியால நிச்சயம் அதை தடுக்க முடியாது. நான் அவளை உன்னோட வாழ்க்கையை கெடுக்க நிச்சயம் விட மாட்டேன். நான் மட்டும் இல்ல ரித்திகா, ரவியால கூட ஷாலினிய தன்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆமா ரித்திகா, நீ என் கூட வா, நாம ரவி கிட்ட போய் பேசலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் உனக்கு உன்னோட உரிமைய கண்டிப்பா கொடுப்பா. உனக்கு ரவி மேல நம்பிக்கை இருக்குல்ல ரித்திகா? இருக்குல்ல? அப்ப வா, கிளம்பு, வா, ரவி கிட்ட போய் பேசலாம். சீக்கிரம் எழுந்துரு, வா. பொறுமையா பார்த்து எழுந்துருமா, பார்த்து வா, போலாம். என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? ரவி, இது நான் தான் ஷாலினி, your wife. You know what? நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். I mean, நம்ம ரூமுக்கு நான் வந்த உடனே இந்த
ஃப்ளவர்ஸ்ல அலங்காரம் பண்ணி வச்சத பார்த்தேன். கட்டில அழகா அலங்காரம் பண்ணிருக்கிறப்போ பொண்ணும் கொஞ்சம் அழகா அலங்காரம் பண்ணிக்கணும்ல. அதான் நான் இந்த saree கட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கு? என்ன வேலை பண்ணிருக்க? டோரை லாக் பண்ண இப்போ சாவி கொடு முதல்ல. சாவியா? நான் ஏன் கொடுக்கணும்? நீ தானே இங்க இருக்க நினைச்ச, அப்ப இங்கே இருந்துக்கோ. நான் இங்க இருந்து வெளியே போகணும். ஜஸ்ட் கிவ் மீ தி கீஸ். என்ன அப்படி என்ன பாக்குற? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்ல. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாத்துக்கிறதுக்கு பதிலா என்கிட்ட இப்படி ரோடா நடந்துட்டு இருக்க. நம்ம என்ன இந்த மாதிரி பெட்ரூம்ல ஒன்னா இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், தன்னோட ஹஸ்பண்ட் தன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கணும்னு. அவ்வளவு கேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட 2 வார்த்தை நல்லா பேசலாம்ல. இப்ப சாவியை கொடுக்க போறியா இல்லையா? You know what? நீ இப்படி கோவத்துல அடம் பிடிக்கும் போது இன்னும் கியூட்டா இருக்க. stop. ஏய், ரிலாக்ஸ். அட்லீஸ்ட் இன்னைக்கு ராத்திரியாவது கோவப்படாம இரு. உனக்கு என்ன வேணும்? சாவி தானே வேணும்? எடுத்துக்கோ. என்ன? ஓ, keys right? ஷாலினி, முதல்ல சாவியை கொடு, நான் இங்க இருந்து வெளியே போகணும். ஏன் நீ வெளியே போகணும்? இப்ப டைம் என்னன்னு பாத்தியா? மணி 11 ஆகுது. காலையில இருந்து வீட்ல நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. ஐ அம் ஷூர் நீ ரொம்ப டயர்டா இருப்ப. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. I said just give me the keys. உனக்கு என் மேல கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நான் கீ தர மாட்டேன், போ. வா ரித்திகா, வா. நீ முதல்ல என்கிட்ட இப்படி விளையாடுறத நிறுத்து. இல்ல ரவி, ஸ்டாச்சு. ஷாலினி, என்ன விளையாடிட்டு இருக்க? நீ சாவிதா சொல்லிட்டு இருக்க. ரவி, ஷாலினி, No, சொல்றது நான் கேட்கு. கொடுக்க மாட்டேன், போ. ப்ளீஸ் ஷாலினி. ரவி, ஏய் நில்லு. நான் கொடுக்க மாட்டேன். ரவி, ஏய் ஷாலினி, முடியாது, நில்லு. நான் சாவி கொடுக்க மாட்டேன். சொல்றது கேளு. மரியாதை கொடுத்துரு. ஏய் ப்ளீஸ். நோ. ஏய் ஷாலினி. ரவி, நான் கொடுக்க மாட்டேன். வேண்டாம், சொல்றது கேளு. இல்ல. குடு. ரவி ப்ளீஸ், நீயும் தூங்க, என்னையும் தூங்க விடு. இந்த சாவி உனக்கு காலையில் தான் கிடைக்கும். இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத. ப்ளீஸ் என் பின்னாடி வராத. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. உன்னை தொடக்கூட மாட்டேன், ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துவ.
யார் பாட்டி phone? ஷாலினி கிட்ட இருந்து தான் ஃபோன். வாங்க. சொல்லு ஷாலினி. தேங்க்யூ சேகர். ஷாலினி தேங்க் காட் நீ கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணிட்ட. உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். ப்ளீஸ் எனக்காக நீ டென்ஷன் ஆகாத. நான் நல்லா இருக்கேன். உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சேகர். நான் ரவி ரித்திகா கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஆனா இந்த வேலையை உன் ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது சேகர். ரித்திகாவுக்கும் அவ குழந்தைக்கும் ரவி அவன் சப்போர்ட் தேவைன்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த பொம்பளை தான் என் அம்மாவோட சாவுக்கு காரணம். அவ என் குடும்பத்தை அழிச்சு அவ குடும்பத்தை அமைச்சுக்க முடியாது. நான் அவ நோக்கத்தை என்னைக்குமே வெற்றி அடைய விட மாட்டேன். இது எனக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ரவி அப்புறம் அவன் குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அவங்க யாருக்கும் உண்மை என்னன்னு தெரியல. ரித்திகாவை எல்லாரும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. ரித்திகா அவன் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும்னா அப்ப ரவியை காப்பாத்துறதுக்கு என்னாலேயே என்ன வேணாலும் பண்ண முடியும். ஷாலினி உன்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம். ஆனா எனக்கும் பாட்டிக்கும் அந்த கவலை இருக்கு. நீ எங்களுக்காகவாது சேஃபா இரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஷாலினி. இப்ப நீ இருக்கிற அதே வீட்டுல தான் ரித்திகாவும் இருக்கா. ரித்திகாவால ரவிக்கு மட்டும் ஆபத்து இல்ல, உனக்கும் ஆபத்து இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ண. சரி சேகர், நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன். சேகர், நான் என் வேலையை நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட நிச்சயமா திரும்ப வந்துருவேன். ஷாலினி இது முடிவெடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. இப்ப நீ இதை பத்தி எதையும் யோசிக்காத. இப்போதைக்கு நீ ரவியை காப்பாத்தி ஆகணும். உன்னோட கவனம் முழுக்க ரவியை பத்தி மட்டும்தான் இருக்கணும். உன்னோட இந்த குறிக்கோள் நல்லபடியா நிறைவேற வரைக்கும் நீ எதை பத்தி யோசிக்காத. உன் டிசிஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷாலினி. நீ என்னைக்கு என்கிட்ட வரதா இருந்தாலும் முழு மனசோடு தான் வரணும். யாரோடைய கட்டாயத்தினால வரக்கூடாது. ஷாலினி, நீ கேட்டுட்டு இருக்கல? சரி, நான் போனை வச்சிடுறேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. நீயும் கண்டிப்பா டயர்டா இருப்ப. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஷாலினி. அப்புறம் நேரத்துக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்க மறந்துடாத. ஓகே, பாய். பாய், டேக் கேர். பாட்டி, ஷாலினி இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி நம்ம யோசிச்சு தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. ஷாலினி கிருத்திகாவுக்கு எதிரான சாட்சி கிடைக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த சாட்சி நமக்கு எப்படி கிடைக்கும்? எந்த ஆயுதத்தை வச்சு அவ ஷாலினியை குத்துனாலோ அதை நம்ம எங்க போய் தேடுறது? அப்புறம் எல்லாருக்கும் எப்படி நம்பிக்கை வர வைக்கிறது? அங்க எல்லாரும் கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவ அங்க என் பேத்திய காட்டுல வச்சு என்ன காரியம்? அம்மாடியம்மா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரித்திகா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவ நிச்சயம் புத்திசாலி. சேகர் ரொம்ப புத்திசாலி. அவ மூளையை நல்லா பயன்படுத்தி இந்த விளையாட்டை விளையாடி இருக்கா. பாட்டி, என்னோட ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கிரிமினல்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட கிரிமினலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பணத்துக்கான தடயத்தை நிச்சயமா விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி ரித்திகாவும் தப்பு பணத்துக்கான தடயத்தை விட்டுருக்கலாம்ல. இதுக்கு மேல நாமளும் அந்த ரித்திகா மாதிரி யோசிச்சுதான் கரெக்டா இருக்கும் பாட்டி. அவ பண்ண தப்ப நினைச்சு அவ ஃபீல் பண்ணணும். அது வரைக்கும் நம்மளோட பிளான் ஓயவே கூடாது. ஷாலினி நிச்சயமா அந்த சிச்சுவேஷன் உருவாக்குவா. என்னைக்காவது ஒரு நாள் ரித்திகாவே தான் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்குவா. என்னைக்கு அவ எல்லா உண்மையும் ஒத்துக்க போறோம், அன்னைக்கு அவளோட கதை முடிஞ்சிடும். ஆனா அந்த நாள் வர வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பை நாம அவளுக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். நான் 2 பேரை கொலை பண்ணேன். சிவாவை கொலை பண்ணேன். அப்புறம் உங்க அம்மா பத்மாவதி ஆண்டிய கொலை பண்ணேன். உங்க சந்தோஷம்னா சரியா தான் சொன்னாரு. இந்த குழந்தை அவருடையது கிடையாது. இந்த குழந்தை சிவாவோடது. பாட்டி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் கண்டிப்பா அந்த ரித்திகாவை விட மாட்டேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஷாலினியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பா. நிச்சயமா அவ பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கும். பாட்டி, ஷாலினி எப்படியா இருந்தாலும் என்கிட்ட வரணும் தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த நாள் வரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த ரித்திகாவை பத்தின உண்மை எல்லாருக்கும் முன்னாடி வெளியே வர வரைக்கும் நான் ஷாலினிக்கு ஒரு துணையா இருப்பேன். ரவி கூட இருந்த வரைக்கும்
என்னை எல்லா பிரச்சனையில இருந்தும் அவன் காப்பாத்தினான். இன்னைக்கு நான் அவனை கஷ்டத்துல இருந்தும் அவன் பிரச்சனையில இருந்தும் காப்பாத்த போறேன். ஸ்ருத்திகா இத்தனை நாள் ரவியை ஏமாத்திட்டு இருந்தா. இப்ப நான் அவளோட நிழல் கூட ரவி மேல பட விட மாட்டேன். ஏய் ஷாலினி இரு. நீ இந்த மாதிரி என் ரூம்ல என்ன போட்டு லாக் பண்ணி வைக்க முடியாது. உன்கிட்ட லாஸ்ட் டைமா கேக்குறேன். கிவ் மீ தி கீஸ். நானும் உன்கிட்ட லாஸ்ட் டைமா சொல்றேன், உனக்கு இந்த சாவே கிடைக்காது. அப்புறம் உன்னோட இந்த ஸ்வீட் வைஃப் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. எனக்கு தூக்கமா வருது. சோ ஒரு வேலை பண்ணலாம், நீயும் தூங்கு, அப்புறம் ப்ளீஸ் என்னையும் தூங்க விடு. ஓகே? ரவி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சாவி தர மாட்ட இல்ல, நீயே வச்சுக்கோ. என்னை யாரும் தடுக்க முடியாது. ஏய் ரவி, ரவி நில்லு. ரவி, ரவி ஐ அம் சாரி. ரவி நீ ஏன் கோவப்படுற? இங்க பாரு, உன் ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்கிட்ட இல்ல, ப்ராப்ளம் உன்கிட்ட தான். என்ன முதல்ல போக விட. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் ராத்திரியில உன்னையே போக விடணும். இப்ப நீ போயிட்டீன்னா என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நான் போக விட மாட்டேன். நீ வா. ஷாலினி ஜஸ்ட் லீவ் மீ. எனக்கு ஒரு டிராமால பார்த்து அழுத்து போச்சு. நான் உன் மேல அக்கறை காட்டிட்டு இருக்கேன், அது உனக்கு டிராமாவா தெரியுதா? ஆமா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உன்னை போக விட மாட்டேன். ஷாலினி போத, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. enough is enough. இப்போ என்னதான் வேணும் உனக்கு? எதுக்கு என் வாழ்க்கையில் திரும்ப வந்த? உனக்கு இந்த புருஷன் முன்னாடி உறவன விளையாட்டா இருக்கா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி நாடகம் ஆடாத. உன்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்க ஷாலினி. Don't test my patience. நானும் உன் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றத முதல்ல நிறுத்து. உனக்கு என்னாச்சு ரவி? நீ ஏன் இப்படி பண்ற? நீ என்ன காதலிச்ச அதே ரவி தானே? நான் பண்ற சின்ன சின்ன விஷயத்துல கூட உனக்கு ஏன் கோவம் வருது? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நாள் முழுக்க இப்படித்தானே பேசிட்டு இருப்போம். நான் சொல்ற சின்ன சின்ன விஷயத்த கூட நீ கவனமா கேட்டுட்டு இருப்ப. இப்ப மட்டும் ஏன் எல்லாமே டிராமாவா தெரியுது? நாம நாள் பூரா ஒன்னாவே இருப்போம். ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை விட்டு ஏன் தூரமா போற? என் வாழ்க்கை போறா எல்லா நேரத்துலயும் என் கூட ஒன்னா இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தல. இப்ப என் கூட ஒரு ரூம்ல கூட இருக்க முடியலையா? ரவி, திடீர்னு உனக்கு என்னாச்சு? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னால ஏன் 2 நிமிஷம் கூட என்ன பொறுத்துக்க முடியல? ரவி, நான் உன்னோட ஷாலினி, நீ என்னோட ரவி. நாம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ப்ளீஸ் நீ என்னோட பழைய ரவியா மாறிடு. அந்த ரவி என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர விட மாட்டான். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் பிரஸ்டீஜ் மிஸ்ட் மிக்சர் கிரைண்டர், விப்ரோ சேஃப் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனர், பாரகன் பாராலைட், அஸ்வினி ஹேர் ஆயில், 6 கோல்டு தங்க நகைகளின் தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள்.